ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் வந்துட்டு நம்ம வெர்னியர் கேலிப்பர் பற்றி பார்த்தோமா. இந்த கிளாஸில் வந்து ஸ்க்ரூ காஜ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்க்ரூ காஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் மெஷர் த டைமென்ஷன்ஸ் அப் டு 1/100th of a millimeter or 0.01 millimeter. With the screw gauge, it is possible to measure the diameter of a thin wire and thickness of thin metallic plates. ஸோ ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி ஒரு தின் ஒயரோட டயாமீட்டர் இல்லை தின் மெட்டாலிக் பிளேட்ஸோட டயாமீட்டர் வந்துட்டு நம்மளால் வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு தின் ஒயரோட டயாமீட்டர் வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். த ஸ்க்ரூ காஜ் கன்சிஸ்ட் ஆஃப் யூ-ஷேப்டு மெட்டல் ஃப்ரேம். A hollow cylinder is attached to one end of the frame. Grooves are cut on the inner surface of the cylinder through which a screw passes. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ காஜில் வந்துட்டு ஒரு யூ-ஷேப்டு மெட்டாலிக் ஃப்ரேம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு யூ-ஷேப்டு மெட்டாலிக் ஃப்ரேம். இதுதான் வந்து அந்த யூ-ஷேப்டு மெட்டாலிக் ஃப்ரேம். ஓகேங்களா. ஸோ அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு எண்ட் ஆஃப் த ஃப்ரேமில் ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹாலோ சிலிண்டர் வந்து ஒரு எண்டில் ஹாலோ சிலிண்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் வந்து அந்த இன்னர் சிலிண்டருக்கு உள்ள க்ரூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அந்த சிலிண்டர் தான் வந்துட்டு இங்கே தனியாக எடுத்து காட்டியிருக்கோம். அதுக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நெட்டாக இருக்கா, அதுதான் வந்து நம்ம க்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த க்ரூஸ் வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த க்ரூஸ் மூலமாக தான் வந்துட்டு உள்ள ஒரு ஸ்க்ரூ வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புக் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. On the cylinder parallel to the axis of the screw there is a scale which is graduated in millimeter. It is called pitch scale. One end of the screw is attached to a sleeve. The head of the sleeve is அதாவது திம்பிள் இஸ் டிவைடட் இன்ட்டு 100 டிவிஷன்ஸ் அண்ட் இட் இஸ் கால்டு ஹெட் ஸ்கேல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சிலிண்டருக்கு அதாவது இந்த சிலிண்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிலிண்டருக்கு பேரலாக ஒரு ஸ்கேல் வந்துட்டு பாஸ் ஆகுது. அந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் வந்து மில்லிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. எதில் இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ளே பாஸ் ஆகும்னு சொன்னோமா. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்துட்டு எது கூட போய் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்லீவ் கூட போயிட்டு அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த ஹெட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் டிவைடட் இன்ட்டு 100 டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ இங்கே திம்பிள் எது அப்படின்னு சொல்லி பாருங்கள், இதுதான் வந்து திம்பிள். ஸோ இதில் வந்து மொத்தம் 100 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திம்பிளை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹெட் ஸ்கேல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, the end of the screw has a plain surface spindle. A stud anvil is attached to the other end of the frame just opposite to the tip of the screw. A screw head is provided with a ratchet arrangement safety device to prevent the user from exerting undue pressure. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த ஸ்க்ரூவில் ஒரு எண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த பிளெயின் சர்ஃபேஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் வந்துட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூ ஷேப்டு ஃப்ரேமோட இன்னொரு எண்டில் ஒரு ஸ்டட் இருக்குது. அந்த ஸ்டட்டை வந்து ஆன்வில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்செட் நாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இங்கே இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் வந்து நம்ம ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்க்ரூவை நம்ம ரொட்டேட் பண்ண தான் இந்த ஸ்பிண்டில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா
நம்ம யூசஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ யூஸிங் த ஸ்க்ரூ காஜ். த ஸ்க்ரூ காஜ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் தட் வென் எ ஸ்க்ரூ ரொட்டேட்ஸ் இன் எ நட் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதோ அது வந்து நம்ம அந்த ரேட்செட்டை எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணுறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரேட்செட்டை நம்ம ஒரு டைம் மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்துட்டு 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த வந்து 2 டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 2 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திம்பில் 3 டைம் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் 3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா the pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation. It is equal to 1 millimeter in typical screw gauge. Pitch of the screw equal to distance moved by the pitch divided by number of rotations by head scale. ஸோ நம்ம மேலே பிரின்சிபல்லே பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து எத்தனை டைம் ரொட்டேட் ஆகுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிட்ச் வந்து 1 மில்லிமீட்டர் அப்படின்னா எத்தனை ரொட்டேஷன் போயிருக்கும், 1 ரொட்டேஷன் தான் போயிருக்கும். ஸோ அப்போ பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ வந்துட்டு 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை ரொட்டேஷன் போயிருக்கணும், 3 ரொட்டேஷன் போயிருக்கணும். அப்போ 3யும் 3யும் கேன்சல் பண்ணோம்னா 1. ஸோ எப்படி பார்த்தோம்னாலும் பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து நமக்கு 1 மில்லிமீட்டர் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம டயக்ராமோட பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த பிட்ச் அப்படின்னா என்ன. ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஒரு பேரல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். பேரல்குள்ளே தான் இது வந்துட்டு இருக்கா, இந்த க்ரூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா பேரல்குள்ளே. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்க்ரூவை இப்படி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்க்ரூலையும் இந்த மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அந்த ஸ்க்ரூலையும் இருக்குமா. ஸோ அப்போ பேரலில் இருக்கிற அந்த க்ரூவும் ஸ்க்ரூவில் இருக்கிற அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு இதை தான் வந்து நம்ம 1 பிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. ஸோ பிட்ச் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா. ஸோ அடுத்தது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ ஸ்க்ரூ காஜ். The distance moved by the tip of the screw for a rotation of 1 division on the head scale is called least count of a screw gauge. Least count of the instrument equal to value of 1 smallest pitch scale reading divided by total number of head scale divisions. So least count equal to 1 by 100 equal to 0.01 millimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்ச் ஸ்கேல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள். பிட்ச் ஸ்கேல் அப்படின்னா இது தானே நம்ம பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதோட யூனிட் வந்து எதில் சொன்னோம், மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் டிவிஷன் அப்படின்னா என்ன, பிட்ச் ஸ்கேலில் இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன, 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை ஹெட் ஸ்கேல் அப்படின்னா என்ன, திம்பிள். இது வந்து நம்ம ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, 100 டிவிஷன் இருக்குது நம்ம பார்த்தோமா. ஸோ அப்போ 1/100. ஸோ 0.01 மில்லிமீட்டர் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ ஸ்க்ரூ காஜ். ஸோ அடுத்தது zero error of a screw gauge. When the movable stud of the screw and the opposite fixed stud on the frame area brought into contact, if the zero of the head scale coincides with the pitch scale axis, then there is no zero error. ஸோ இப்போ இதிலே பாருங்கள், இது வந்துட்டு நமக்கு ஸ்டட்டா, இது வந்து ஸ்பிண்டிலா, இதை ரெண்டையும் வந்து க்ளோஸ் கான்டாக்டாக கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம க்ளோஸ் கான்டாக்டாக எடுத்துகிட்டு வரப்போ என்னாகும், பிட்ச் ஸ்கேலும் அந்த திம்பிளும் வந்துட்டு க்ளோஸராக வருமா.
ஸோ இது ரெண்டும் வந்து க்ளோஸாக வரப்போ இந்த பிட் ஸ்கேலோட ஜீரோவும் ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட்ஸ் ஆகணும். அப்படி ரெண்டு கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நோ ஜீரோ எரர். ஸோ கோயின்சைட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நோ ஜீரோ எரர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் ஜீரோ எரர் when the movable stud of the screw and the opposite fixed stud on frame are brought into contact, if the zero of the head scale lies below the pit scale axis, then the zero error is positive அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பிட் ஸ்கேல், இது வந்து ஹெட் ஸ்கேல். ஸோ பிட் ஸ்கேலோட ஜீரோவும் ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆகலை. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமா? ஸோ இந்த எரர், இந்த ஜீரோ வந்துட்டு பிட் ஸ்கேலோட ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? Here the fifth division of the head scale coincides with the pit scale axis. Then the zero error is positive and is given by, so இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பிட் ஸ்கேலோட ஜீரோ, இதுதான் வந்து ஹெட் ஸ்கேலோட ஜீரோ. ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆகலை. ஜீரோ வந்து ஹெட் ஸ்கேல் ஜீரோ வந்து பிட் ஸ்கேல் ஜீரோவை விட கீழே இருக்கா? ஸோ அப்போ இது பாசிட்டிவ் எரர். ஓகேங்களா? ஸோ அப்போ பாசிட்டிவ் எரர்னால் ஏதாவது ஒரு இடத்துல கோயின்சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெர்னியர் ஸ்கேல் பார்க்குறப்பே பார்த்தோமா? இங்கே வந்து எங்கே கோயின்சைடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிட் ஸ்கேலோட ஜீரோவும் ஹெட் ஸ்கேலில் 5 அப்படின்ற பாயிண்ட்டும் வந்து கோயின்சைட் ஆயிருக்கா? ஸோ அப்போ எரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? அதுக்கு இங்கே வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜீரோ எரர் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் என்ன? 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் முன்னாடியே பார்த்தோமா 0.01. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.05 மில்லிமீட்டர். இதுதான் வந்து பாசிட்டிவ் எரர். ஸோ எரர் கரெக்ஷன் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பாசிட்டிவ் எரராக இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜீரோ கரெக்ஷன் பண்ணுறப்போ முன்னாடி வந்து மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் எரர், அதனால் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஜீரோ எரர். When the plane surface of the screw and the opposite plane stud on the frame are brought into contact, if the zero of the head scale lies above the pit scale axis, then the zero error is negative. Here 95th division coincides with the pit scale axis, then the zero error is negative. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நெகட்டிவ் எரர் அப்படிங்கிறப்போ இது வந்து பிட் ஸ்கேலோட ஜீரோ, இது வந்து ஹெட் ஸ்கேலோட ஜீரோ. ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து பிட் ஸ்கேல் ஜீரோக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நமக்கு புக்கில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், இது வந்து பிட் ஸ்கேலோட ஜீரோ, ஆனால் ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து மேலே இருக்குது. அப்போது இது வந்து என்னது? நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஸோ அப்போ எரர் இருக்கப்போ எந்த இடத்துல கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம நம்பர் மார்க்கிங் வந்துட்டு எப்படி எடுக்கிறோம்? வெர்னியர் ஸ்கேலில் வந்து நம்ம நெகட்டிவ் எரர் பார்க்குறப்போ பேக்வேர்ட்ஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எரரில் பாருங்கள், ஜீரோ வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்கா? பிட் ஸ்கேலோட ஜீரோ. இங்கே வந்து ஹெட் ஸ்கேலோட ஜீரோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கிருந்து நம்ம 1 2 3ன்னு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 5 வருதா? ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் எரரில் பார்த்தீங்க அப்படின்னா பிட் ஸ்கேலோட ஜீரோ இதுவா, ஹெட் ஸ்கேலோட ஜீரோ இதுவா? நம்ம வெர்னியர் ஸ்கேல் பார்த்தப்பே சொன்னோமா, நெகட்டிவ் எரர் அப்படிங்கிறப்போ கவுண்ட் வந்து பேக்வேர்ட்ஸில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து 10 கவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம 10 9 அப்படி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம 100 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அப்போ இங்கே எப்படி நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜீரோ தான் நம்ம வந்து 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 99. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ பார்த்தோன்னா நமக்கு கோயின்சைட்ஸ் வந்து எவ்வளோ? 95ல் வந்து ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகுதா? ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க, வேல்யூ வந்து மாற்றி எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம்னாவே நமக்கு வந்துட்டு 95 அப்படின்னு சொல்லி
தெரியுது. ஸோ அப்போ இங்கே ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் எரர் வந்து அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணுறனால நம்ம ஃபார்முலா வந்து n அப்படின்னு வச்சு அப்படியே போட்டுடுறோம். பட் இங்கே நெகட்டிவ் எரரில் வந்து நம்ம பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணுறோமா, ஸோ அதனால் 100 மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் வந்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 மைனஸ் n இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். நெகட்டிவ் எரர் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி வந்து ஃபார்முலாவில் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100 மைனஸ் ஸோ என்னன்ற வேல்யூ வந்து 95 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வந்து நமக்கு தெரியும் 0.01. ஸோ ஈக்குவல் டு 5 இன்ட்டு 0.01 அந்த முன்னாடி இருக்க -5 வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜீரோ கரெக்ஷன் அப்படின்னா என்ன, எரர் வந்து நெகட்டிவ் எரர். அப்போ அதை கரெக்ஷன் பண்ணுறப்போ நம்ம முன்னாடி என்ன சைன் போடுவோம், பாசிட்டிவ் சைன் வந்து போடுவோம். ஸோ அப்போ ஜீரோ கரெக்ஷன் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் 0.05 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். டிட்டர்மைன் த திக்னஸ் ஆஃப் சிங்கிள் ஷீட் ஆஃப் யுவர் சயின்ஸ் புக் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்கோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோட திக்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். PSRனா பிட் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் இன்ட்டு HSC அப்படின்னா ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த கிவன் மெட்டல் ஷீட் வித் ஸ்க்ரூ காஜ் இஃப் த பிட் ஸ்கேல் ரீடிங் இஸ் 2 mm அண்ட் த ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இஸ் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பிட் ஸ்கேல் ரீடிங் வந்து நமக்கு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வந்து 50 சொல்லி கொடுத்துட்டாங்க. லீஸ்ட் கவுண்ட் வந்து நமக்கு தெரியும் 0.01 அப்படின்னு. ஸோ இங்கே எந்த எரருமே கொடுக்கல. எந்த எரருமே இல்லைன்னா நம்ம வந்து ஜீரோ கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ ஜீரோ கரெக்ஷனோட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா 2.05 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சம் கொடுத்துட்டு திக்னஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி திக்னஸ் வந்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து ஸ்க்ரூ காஜ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மெஷரிங் மாஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.